அதாவதுங்க விஜய் டிவியில் ஒரு ஷோ ஒன்று நடத்துகிறாங்க. அதாவது வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற வந்து ரியாலிட்டி ஷோ. ஸோ இதில் வந்து மக்களாகிய நாம் தான் வந்து ஓட்டு போட்டு யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து ஓட்டு போடுற ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு ஆள் வந்து வின்னர் ஆகணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். பட் ஆனால் வந்து இவங்க ஒரு ஆளை வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்படி தான் இந்த வாரமும் நடக்குது. என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ரவீனாவை வந்து அதிரடியாக வெளியேற்றி உள்ளார்கள் அப்படிங்கிற வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. யாரை காப்பாற்ற இந்த நாடகம் திருக்காமல் அவர்களே எனக்கு புரியல. ஏன்னா ஓட்டோட கடைசி இடத்துல அன்அஃபிஷியல் இருக்குது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாயா, நிக்சன், இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் மாயாவை கடைசி இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஓட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 8% கிட்ட இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல தினேஷ் அசோஷன் இருக்காரு, 2வது மணி, விஷ்ணு, ரவீனா 4th பிளேஸில் இருக்காங்க அன்அஃபிஷியலில். அன்அஃபிஷியலுக்கும் அஃபிஷியலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓட்டு அப்படிங்கிறது வந்து மாறாது. ஆனால் வந்து இந்த ஓட்டு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, வரிசைக்கு பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதாவது வந்து ஃபஸ்ட் இடத்துல தினேஷோ 2வது இடத்துல மணி அப்படின்னு பார்த்தீங்களா, அது கரெக்டாக இருக்குமே தவிர்த்து ஓட்டு நம்பர்ஸ் தான் மாறும். இது 1 லட்சம் ஓட்டுனா இல்லை ஒரு 50,000 ஓட்டு அப்படிங்கிற மாதிரி ஓட்டு நம்பர் தான் மாறுமே தவிர்த்து இதுதான் அங்கேயே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஏன் வந்து ரவீனா வெளியேற்றுறீங்க? ஸோ என்ன ட்ரை பண்ணுறீங்க? ரியாலிட்டி ஷோ நீங்கள் ஓட்டு போடுங்க, நாங்கள் வந்து ஓட்டு போடுறவங்க வந்து வெளியேற்றுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுறோம், நீங்கள் ஒரு ஆளை வந்து வெளியேற்றுறீங்க. எனக்கு வந்து புரியல. ரவீனா வந்து 4th பிளேஸில் இருக்காங்க. நான் 100% அடித்து சொல்கிறேன், மாயாவை நிக்சனை விட அதிக ஓட்டு ரவீனா வாங்கியிருப்பாங்க. எனக்கு ரவீனா வந்து இருக்கணும்லாம் ஒன்றும் ஆசை இல்லை. ரவீனா வெளியேற்றப்பட வேண்டியவர் தான். அப்படி இருக்கும்பொழுது இங்கே நிக்சனுக்கும் மாயாவுக்கும் லீஸ்ட் ஓட்டு இருக்கும்போது எதுக்கு ரவீனா வெளியேற்றுறீங்க? உங்களோட கண்டென்ட்டுக்காக, 18+ கண்டென்ட்டுக்காக அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா அதுதான் நிக்சன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாயா, நிக்சன் அவங்க வந்து 18+ கண்டென்ட் தான் இந்த வீக் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேவலமான கண்டென்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. ஸோ இதில் வந்து மாயா வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க, நிக்சனும் சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க, ரவீனா வெளியேற்றப்பட்டுள்ளார். புரியல மக்களை, ஒன்றுமே எனக்கு வந்து புரியல. ஸோ இது எது மாதிரி அரசியல் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியல. ஒரு வேளை வந்து மாயா வந்து டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்காக வந்து ஏதாவது திட்டம் போடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் இந்த வாரம்லாம் அதுக்கு அடுத்த வாரம் வந்து நம்ம இவங்க அர்ச்சனாவே வந்து ஹெல்மெட் பண்ணாலும் பண்ணுவாங்க. இதுவும் விஜய் டிவியில் நடக்கும். ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அர்ச்சனாவுக்கு தான் வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 80% ஓட்டு வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட எங்கேயோ இருக்கிறாங்க அர்ச்சனா. அவங்களே அடுத்த வாரம் வெளியேற்றினாலும் வெளியேற்றிட்டு மாயாவுக்கு ஃபர்ஸ்ட் இடம், விசித்ராவுக்கு 2nd இடம், 3வது நிக்சனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க, 3வது இடம் அதாவது பணப்பெட்டை எடுத்து நிக்சனுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டாலும் அனுப்பிவிடுவாங்க. அந்த மாதிரி தான் விஜய் டிவி பிளான் பண்ணுறாங்க. எதுக்கு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியல. மக்களோட ஓட்டுக்கு மதிப்பே இல்லைங்க. என்ன சொல்ல போனால் வீக்கெண்ட் ஷோலாம் நம்ம வந்து அர்ச்சனாவுக்கு ஓட்டு போட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல வர வச்சிருப்போம். பட் ஆனால் இவங்க சேவ் பண்ணுறது 4th இடத்துல சேவ் பண்ணுவாங்க, இல்லை கடைசியில் வந்து சேவ் பண்ணுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் யாராச்சும் ஒருத்தவங்களை ஃபர்ஸ்ட் வந்து சேவ் பண்ணுவாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன யார் நடக்குதுங்க? ஸோ அப்புறம் எதுக்கு மக்கள்கிட்ட ஓட்டு போடுறீங்க? நீங்கள் அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, ஒரு ஷோ ஒன்று நடத்துங்க. இது ரியாலிட்டி ஷோலாம் இல்லைப்பா, மக்களுக்கெல்லாம் ஓட்டு இல்லை, நாங்கள் யாரை பிடிச்சிருக்கவங்களை வச்சுக்கிறோமோ அவங்கள வச்சுப்போம், பிடிக்காதவங்க வந்து ஹெல்மெட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஓட்டு போட்டு நாங்கள் வந்து மக்களுடைய ஆதரவோடு தான் வந்து வெளியேற்றுறோம், உள்ளே வச்சுருக்கோம் சொல்லி சொன்னீங்கன்னா என்ன மாதிரி ரிவ்யூவர் வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. விஜய் டிவி கேள்வி கேட்க தான் செய்வாங்க, ஹோஸ்டான திரு கமலஹாசன் அவர்களே கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நம்ம ஒரு எடுத்துக்காட்டு வந்து நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குதுங்க. எலெக்ஷன் நடக்கும்போது நம்ம வந்து ஒரு சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு போட்டி ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து கேண்டிடேட் ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டு நம்ம பெருவாரியான மக்கள் வந்து ஒருத்தர் ஓட்டு போட்டு சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறோம். பட் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒருத்தர் கூட்டு வந்து சிஎம் ஆகினாங்கன்னா எப்படி இருக்கும் நமக்கு? நம்ம ஓட்டு போட்டு நம்ம ஒருத்தவங்க வந்து சிஎம் ஆகணும்னு ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் இவங்க வேற யாராவது சம்மந்தமே இல்லாமல் கூட்டு வந்து உட்கார வச்சாங்கன்னா நம்ம மக்களோட ஓட்டுக்கு எப்படி மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்போம். சேம் லைக் அதே கொஸ்டின் தான் இங்கேயும். எதுக்கு இந்த கேவலமான விஷயத்தை வந்து திரு விஜய் டிவி பண்ணுது ப்ளஸ் கமலஹாசன் பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. இன்னும் போக போக இந்த சீசன் தான் கடைசி சீசன் அப்படிங்கிற மாதிரி சரி சொல்கிறாங்க கமலஹாசனுக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் பேரை கெடுத்து கொள்ளாமல் கொஞ்சமாச்சும் ஜெனூனாக நடந்துக்கோங்க. மக்களுக்கு ஓட்டுக்கு வந்து கொஞ்சமாச்சும் மதிப்பளிங்க. ஸோ அதுதான் உங்களோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஆனந்த்.